ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டி ஓரியன்டான வீடியோ தான், ரெசிபி வீடியோ கிடையாது. இன்றைக்கி நான் இங்கே காட்டியிருக்க இந்த ஆயில் பார்த்திங்கன்னா ரெட் ஆயில். இந்த ரெட் ஆயில் பார்த்திங்கன்னா நேச்சுரலான இன்க்ரீடியன்ட் வச்சு நேச்சுரலாகவே க்ரியேட் பண்ண அந்த ரெட் கலர் ஆயில் இது. ஸோ இந்த ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரொம்ப நல்லது ஹேருக்கு. இது பார்த்திங்கன்னா தேய்ச்ச உடனே அப்படியே கருன்னு முடி வளர்ந்துடும், அப்படி இப்படிலாம் நான் சொல்ல விரும்பலைங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதாவது நம்மளுடைய ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தி நியூட்ரிஷனல் டயட் இருக்கணும். கண்டிப்பாக ரிச்சும் டயட்ரி ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் ரிச்சான டயட் நீங்கள் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இன்டேக் எந்த அளவுக்கு நியூட்ரிஷனாக எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஹேரில் வந்து நல்லாவே க்ரோத் கிடைக்கும். அது தாண்டி எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். அந்த வகையில் இந்த ஆயில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஹேர் ஆயில் கூட நான் சொல்லுவேன். அந்த ஹேர் ஆயில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் தான் இந்த பொருள் கிடைக்கும். இதுக்கு பேர் வந்து வேம்பாலம் பட்டை. வேம்பாலம் பட்டைன்னு சொல்லக்கூடிய இந்த ஹெர்பல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வேம்பாலம் பட்டை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது நல்லா ஒரு திக்கான ஒரு ரூட் மாதிரியும் இருக்கும், அதோட மரப்பட்டை மாதிரியும் இருக்கும். இது பார்க்குறதுக்கு இதோட மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு லேயர் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி திக்காக கிடச்சா மேலே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு லேயர் எடுத்துக்கோங்க. இல்லை சம்டைம்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு உரிச்சே கூட கொடுத்துருவாங்க. எப்படி கிடச்சாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த மேலே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லேயர் அந்த பட்டையை நான் வந்து உரிச்சு எடுத்துக்கிறேன். இது வந்து பிகினர்ஸ்க்காக சொல்லக்கூடிய டிப். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக அப்படின்றது எப்படி தெரியும்னா, இதை வாங்கி நீங்கள் தண்ணியில் போட்டு பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகாது, அப்படியே இருக்கும், நிறம் மாறாது. இதே நீங்கள் நம்ம ஆயிலை யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் கலர் சேஞ்ச் ஆகும். அப்படி தண்ணியில் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருந்தால் தான் அது ஒரிஜினல்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வேம்பாலம் பட்டை வந்து இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ தேவையோ, இப்போ வந்து 250 ml ஆயிலுக்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இதை ஃபஸ்ட் நம்ம வந்து சுத்தம் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்திருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 250 ml பியூர் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தேங்காய் எண்ணெயை லேசாக வார்ம் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப சூடு பண்ண வேண்டாம், லேசாக வார்ம் பண்ணி எடுத்துக்கோங்க போதும். இது கூட ஒரு 1.25 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் கூடுனாலும் தப்பு இல்லை. இதுக்கப்புறமா இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய வேம்பாலம் பட்டைன்னு சொல்லக்கூடிய இந்த ஹெர்பலை இது கூட நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஆயில் வந்து வார்மாக இருக்கிறதுனால இந்த பட்டைகளை நம்ம இதுக்குள்ளே சேர்த்த உடனே எனக்கு அது ரியாக்ட் ஆச்சு. பார்த்திங்கன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கு தெரியும். மேபி வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, பட் எனக்கு நேரில் பார்க்கும்போது நல்லாவே கலர் சேஞ்ச் ஆச்சு. நல்ல ஒரு பிங்கிஷான ரெட்டிஷ் கலர் எனக்கு கிடச்சிது. ஸோ நான் இன்றைக்கி இந்த ஹெர்பல் ஆயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டு இன்க்ரீடியன்ட் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்று வெந்தயம், இன்னொன்று வேம்பாலம் பட்டை. ஒரு பிளேட்டில் விட்டு காட்டுறேன் பாருங்கள். அந்த கலர் வந்து போட்ட உடனே எனக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நல்ல பியூரான ஹெர்பலான அந்த வேம்பாலம் பட்டைன்றதுக்காக தான் அந்த எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம போட்டதுக்கு அப்புறமா நல்ல ஒரு காட்டன் மஸ்லின் துணி எடுத்து இந்த மாதிரி கவர் பண்ணிவிடுங்க. கவர் பண்ணி நல்லா நீட்டாக கவர் பண்ணிவிடுங்க. இதை வந்து நீங்கள் 1 டே மட்டும் ஃபுல் கவரில் இருக்கணும். கவர் பண்ணி அப்படியே விட்டுடுங்க. அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அந்த வேம்பாலம் பட்டையில் இருக்கக்கூடிய சாறு வந்து நல்லா இறங்கணும். வெந்தயமும் அது கூட நல்லா ஊறி இருக்கும். வேணும்னா நீங்கள் ஒரே ஒரு நாள் வேணால் வெயிலில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். இந்த துணி மூடியே வெயிலில் வச்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு நாள் ஆயிடுச்சு, நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். நல்லா டார்க் மெரூன் கலரில் இருந்துச்சுங்க இந்த ஆயில். பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. லைக் நம்ம கடைகளில் கிடைக்கக்கூடிய கேசவர்த்தினி ஆயில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அந்த ஆயில் மாதிரி அந்த அளவுக்கு ரெட்டிஷாக இருந்ததுங்க. இது நம்ம வீட்டிலே ரெடி பண்ண ஆயில் தான் இது. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஒரு கலர் வந்திருக்குன்னு. இது நேச்சுரலான ஒரு கலர். இது ஒரு நாள் மட்டும் நீங்கள் வச்சிங்கனாலே போதும், நல்லா இறங்கிடும். உங்களுக்கு நான் ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன். உடன் ஸ்பூன் தான். அந்த ஸ்பூனில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில, பட் நேச்சுரலாக நீங்கள் நேரில் நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது அதை ஃபீல் பண்ண முடியும். அவ்வளோ அருமையான இந்த வேம்பாலம் பட்டை ஆயிலுங்க இது. இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஒரு நல்ல பாட்டிலில், கண்ணாடி பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணுங்கள். அப்போ ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் ஏர்டைட் கண்டெய்னரில் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுங்கள். இதை வந்து கண்டிப்பாக நம்ம ஃபில்ட்ரு பண்ணி தான் எடுத்துக்கணும், அப்படியே டைரெக்டாக தேய்க்கக்கூடாது. ஸோ நான் ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இது கூட விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷான வெந்தயமும் இது கூட சேர்த்துக்கலாம். அது ஊறிக்கிட்டே இருக்கும். ஊற உங்களுக்கு நல்லா வந்து குளிர்ச்சி தான். ஸோ இதை வந்து தாராளமாக இந்த ஆயில் வந்து நீங்கள் ஸ்கேல்பில் நீங்கள் வந்து மசாஜ் பண்ணி ஊற வச்சும் குளிக்கலாம். தினப்படியும் நீங்கள் இதை வந்து தேய்ச்சிக்கலாம். நல்ல ஒரு ஹேர் க்ரோத் இருக்குங்க. பெரிய ப்ளஸ்ஸே அதுதான். நல்ல ஒரு க்ரோத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். ஸோ இந்த ஆயில் யூஸ் பண்ணி இதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள்.
இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஹேர் ஃபாலாக நமக்கு ஒர்க் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபாலிகல்ஸை வந்து ரீஜென்ரேட் பண்ணி ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணி நமக்கு ஹெல்ப் பண்ணுது. டீப்பான நரிஷிங் கிடைக்கும், கண்டிஷனாகவும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்கேல்ப்பை வந்து நீட்டாக வச்சுக்கிறதுக்கும் ஆன்டி டேண்ட்ரஃப் ஏஜென்ட்டாகவும் இது ஒர்க் பண்ணும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த ரெட் ஆயில் வந்து நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹைஜீனிக்காக இருக்கும். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த ரெட் ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய், டேக் கேர். Thanks for watching the recipe. Like, share and subscribe the KrishVas Kitchen.